D4 ஆன்டி ட்ரோன். இதுவும் நம்மளோட நாட்டில் DRDOனால டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம். நான் ஏன் திருப்பி திருப்பி இது நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டது, நம்ம நாட்டில் டிசைன் பண்ணதுன்னு சொல்றேன்னா, பொதுவாகவே ஒரு நாடு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றது அந்த நாட்டோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு தான் சொல்லுவாங்க. என்னதான் நம்ம இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சில மிசைல்ஸ் அண்ட் ஜெட்ஸ் நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கி தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலையும் பேசியிருந்தோம். பட் அந்த மாதிரி ஜெட்ஸ் அண்ட் மிசைல்ஸ் கூட நம்மளோட இந்தியாவில் இண்டிபெண்டா நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத விட இன்னமுமே தனித்துவமா யாருமே எந்த கண்ட்ரியுமே டிபெண்ட் பண்ணாம நம்ம இருப்போம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த சிஸ்டம் எல்லாம் நம்மளோட இந்தியாவில் டிசைன் பண்ணதுன்னு சொல்றேன். அண்ட் அகைன் இந்த ஜெட்ஸ் அண்ட் மிசைல்ஸ் சில கண்ட்ரீஸ்ல வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குமே இப்போ நம்மளோட இந்தியாவில் LCA தேஜஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபைட்டர் ஜெட் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த LCA தேஜஸ் பத்தி நான் இன்னொரு லாங் வீடியோ போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமிங் பேக் டு டாபிக், இந்த ஆன்டி ட்ரோன்ஸ் எதுக்கு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா நேவிகேஷன் சிஸ்டமை கொலாப்ஸ் பண்றதுக்கு, நம்மளோட நேவிகேஷன் சிஸ்டம் இல்ல எனிமியோட நேவிகேஷன் சிஸ்டமை கொலாப்ஸ் பண்றதுக்கு தான் இந்த D4 ஆன்டி ட்ரோன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலானது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதிரி நாட்டுக்காரவங்க நம்ம நாட்டை தாக்குறதுக்கு நம்ம நாட்டில் அது எங்கே போய் அடிக்கணும்னு அது அந்த ட்ரோன்ஸ்லையோ மிசைல்ஸ்லையோ ஒரு பர்டிகுலர் நேவிகேஷன் சிஸ்டமை இன்பில்ட் பண்ணி அந்த ஒரு லொக்கேஷனை செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி செட் பண்ணுற லொக்கேஷனை இந்த ஒரு ஆன்டி ட்ரோன்னால கொலாப்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பத்தான்கோட் ஏர்பேஸ் அங்கே டார்கெட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் ஆன்டி ட்ரோன் என்ன பண்ணும்னா அந்த ஆப்போசிட் மிசைலோட நேவிகேஷன் சிஸ்டம்குள்ளே பூந்து பத்தான்கோட் ஏர்பேஸில் போட்டிருக்க ஒரு லொக்கேஷனை அது ப்ராப்ளம் இல்லாத ஒரு காட்லயோ இல்ல ஒரு சாதாரணமான லொகேஷனுக்கு அதுவே அதை மாத்தி கொலாப்ஸ் பண்ணி அங்க போய் வெடிக்க வச்சிரும். இதெல்லாம் பண்ண முடியுமான்னு யோசிக்க தோணுது இல்ல. இப்போ இருக்கிற அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ்ல இது எல்லாமே பண்ண முடியும். இதுல அட்வான்ஸ்டு ரேடார், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அண்ட் ஜாமர் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். அகைன் இந்த ஜாமர் என்ன பண்ணும்னா எனிமியோட மிசைல்ஸ்குள்ள போய் அதோட நேவிகேஷன் சிஸ்டமை ஜாம் பண்ணி கொலாப்ஸ் பண்ணிரும். அதுதான் இந்த ஜாமரோட ஸ்பெஷாலிட்டி. இன்னொரு ஸ்பெஷல் டெக்னிக் இதுல என்ன இருக்குன்னா இதனால லேசர் கில் மெக்கானிசம் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஆப்போசிட்ல ஒரு மிசைல் வருதுன்னா லேசர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த மிசைல் வருதுன்றதை டிடெக்ட் பண்ணி கீழே இருந்து மிசைல் அனுப்பிச்சு அந்த ஆப்போசிட் மிசைலை துல்லியமா டார்கெட் பண்ணி அடிச்சு காலி பண்ணிரும். இதை நம்ம போருக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்ல, மானிட்டரிங் அண்ட் சர்வைலன்ஸ்க்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரோன் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.